ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது வாழ்க்கை மிகவும் எளிமையானதாய் இருந்தது. அவர் மகனுடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு அழகான குதிரையும் இருந்தது. அந்த குதிரை அந்த வீட்டின் ஒரு பகுதியாகவே இருந்தது. ஒரு நாள் காலை எல்லோரும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் விவசாயியின் குதிரை காட்டுக்கு ஓடிவிட்டது. இந்த செய்தி விரைவில் கிராமமெல்லாம் பரவியது. கிராமத்தார் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயோ, உங்க குதிரை போயிடுச்சே, இது ரொம்ப மோசமான விஷயம். விவசாயி அவர்களை நோக்கி அமைதியுடன் சிரித்தார். அவர் சொன்னார், எல்லாம் நன்மைக்கே. மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். குதிரை போயிருக்கு, இது நன்மை என்று எப்படி சொல்றீங்க என்று யாரோ கேட்டார். ஆனால் விவசாயி பதில் சொல்லவில்லை. அவர் அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய நாளை தொடர்ந்தார். மறுநாள் அதே குதிரை திரும்பி வந்தது. ஆனால் இது மட்டுமல்ல, அது 2 காட்டு குதிரைகளோடு வந்தது. இதை பார்த்து கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள். வாவ், உங்க குதிரை மட்டும் இல்ல, இன்னும் 2 குதிரை கூட வந்திருக்கு, நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க. விவசாயி மறுபடியும் அதேபடியே சிரித்தார். எல்லாம் நன்மைக்கே. கிராமத்தாருக்கு புரியவில்லை. இது எப்படி சாத்தியமா இருக்கு? நல்லதா நடந்தா நன்மைன்னு சொல்றாரு, கெட்டதா நடந்தாலும் அதுக்கும் நன்மைன்னு சொல்றாரு. அவர்கள் போனார்கள். விவசாயி தனது மகனுடன் அந்த குதிரைகளை பழக்கப்படுத்த தொடங்கினார். சில நாட்களில் மகன் புதிய குதிரை ஒன்றை பழக்கப்படுத்த முயன்றபோது கவனக்குறைவால் கீழே விழுந்தார். அவரது கால் முறிந்தது. மீண்டும் கிராமத்தார் வந்தார்கள். ஐயோ, இப்படி நடந்துவிட்டதே, இளமையிலே இப்படி ஒரு காயம், எப்படித்தான் இனிமேல் வேலை பார்க்க முடியும்? விவசாயி ஒரு மெல்லிய சிரிப்போடு அவர்களை பார்த்து சொன்னார், எல்லாம் நன்மைக்கே. அப்போது பலர் அவரை வேடிக்கை பார்ப்பவர்களாக நினைத்தார்கள். இவருக்கு உண்மையிலேயே உணர்வே இல்லையா என்று நினைத்தார்கள். ஒரு வாரத்தில் யுத்தம் வெடித்தது. அரசு இராணுவத்துக்கு அனைத்து இளைஞர்களையும் அழைத்துச் சென்றது. அந்த கிராமத்தில் உள்ள பல இளைஞர்கள் கூட்டமாக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் விவசாயியின் மகன் மட்டும் கால் முறிந்திருந்ததால் அவனை எடுப்பதில்லை என்று கூறினர். மீண்டும் கிராமத்தார் வந்தார்கள். நீங்க ரொம்ப லக்கி, உங்க பையனுக்கு சண்டைக்கு போக வேண்டிய நிலை வரல. விவசாயி மெதுவாக அமைதியுடன் சிரித்தார். எல்லாம் நன்மைக்கே. இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு தெரியாமலே நம்மை ஒரு நல்ல வழிக்கு அழைத்துச் செல்லலாம். நாம் எப்போதும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இது நல்லது, இது கெட்டது என்று தீர்ப்பு வழங்கக்கூடாது. காலம் கடந்து பிற விளைவுகள் தெரியும் போதுதான் அதன் உண்மையான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கான நம்பிக்கையும் பொறுமையும் நம்மிடம் இருந்தாலே போதும். எல்லாம் நன்மைக்கே. உங்கள் நண்பர் அல்லது உறவினர் யாரேனும் கவலையாக இருந்தால் இதை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சைபர் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோ சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.